டிஎம்கே கடந்த 5 வருஷத்தில் பாலியல் வன்கொடுமை, ரவுடிசம் தலை ஓங்கி போயிருக்கு. வேற எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் கிடையாது. மேற்கொண்டு எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எங்கே போனாலுமே லஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை. இந்த சிப்காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மருத்துவ கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி எரித்து சரி பண்ணுற தொழிற்சாலை. இந்த சரி பண்ணுற தொழிற்சாலையில் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கேன்சர் கட்டி, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கால் எடுத்தாங்கன்னா அந்த கால், இந்த பீசஸ் ஆஃப் பாடி, அதாவது ஒரு ஹியூமன் பாடியோட பீசஸ் எடுத்துகிட்டு இங்கே எரித்து அதை வெளியேற்றுறாங்க. அதை சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 20-30 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் யாருமே இவங்களுக்கு ஓட்டு போட தயாரால இந்த சுத்திகரிப்பு ஆலையை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணிட்டாங்க. தாமரை நமது வெற்றி வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர் ஒரு உண்மையிலே அவரை நம்ம நேருக்கு நேர சந்திக்கும் போது ஒரு எளிமையானவர், பழகக்கூடியவர், பண்பாளர். இன்னைக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமரோட 16 தடவை சந்தித்து அவர் நேரடியாக தொடர்பு உள்ளவர். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நம்ம மானாமதுரை சட்டமன்றத்துக்கு உடனே செய்யக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளர். சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொல்லுன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொலியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. டிஎம்கே கடந்த 5 வருஷத்துல பாலியல் வன்கொடுமை, ரவுடிசம் தலை ஓங்கி போயிருக்கு. வேற எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் கிடையாது. மேற்கொண்டு எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. எங்கே போனாலுமே லஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை. எல்லா மக்களுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வேற எந்த ஒரு வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு உண்டான எந்த ஒரு இதுவும் நடக்கலை. அதனால டிஎம்கே நாங்கள் புறக்கணிக்கிறோம். வணக்கம்ண்ணே, என் பேர் கௌதம். நான் மானாமரை ஏரியாவை சேர்ந்தாள், மானாமரை சட்டமன்றத்தை சேர்ந்தாள். இந்த வாட்டி நம்மளோட தேர்தல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஓட்டு இந்த வாட்டி என்டிஏ கூட்டணிக்கு போடலாங்கிற முடிவில் நான் இருக்கேன். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்களோட கடைசி 5 வருஷ செயல்பாடுனால மட்டுமே நான் இந்த விஷயத்தை நான் யோசிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் மக்களுக்காக இவங்க யாரும் குரல் கொடுக்கல. இதில் இன்னமும் முக்கியமாக அழுத்தமாக சொல்லணும்னா, நம்ம மானாமரியில் முக்கியமான இடமே வைகை ஆறு. இதோட பிரசித்தி பெற்ற இடமே வைகை ஆறு தான். அந்த வைகை ஆற்றுல மொத்த சாக்கடை கழிவு நீரையும் உள்ளே கொண்டு போய் நடு ஆற்றுக்குள்ள அதை ரீசைக்கிளிங் பண்ணி உள்ளேயே சாக்கடையை ஆற்றோட தண்ணியில் கலந்து விடுறாங்க. அதனால் மக்களுக்கு பல நோய் அபாயங்கள் ஏற்படுற சூழ்நிலை இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தொழிற்சாலை சிட்கோ இருக்குது. மானாமரிலே பெரிய சிட்கோ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பெரிய சிட்கோ பார்த்திங்கன்னா மானாமரை சிட்கோ. இந்த சிப்காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மருத்துவ கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி எரித்து சரி பண்ணுற தொழிற்சாலை. இந்த சரி பண்ணுற தொழிற்சாலையில் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கேன்சர் கட்டி, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கால் எடுத்தாங்கன்னா அந்த கால், இந்த பீசஸ் ஆஃப் பாடி, அதாவது ஒரு ஹியூமன் பாடியோட பீசஸ் எடுத்துகிட்டு இங்கே எரித்து அதை வெளியேற்றுறாங்க. அதை சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெருக்கி ஒரு 20-30 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் யாருமே இவங்களுக்கு ஓட்டு போட தயாரால இந்த சுத்திகரிப்பு ஆலையை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணிட்டாங்க. இந்த இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசி அம்மா. அந்த அக்கா இதை கொண்டு வந்துட்டு இதை நான் கொண்டு வரலைன்னு சொல்கிறாங்க. நீட்டை கொண்டு வந்துட்டு எப்படி திமுக நான் கொண்டு வரலைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த அக்காவும் கொண்டு வந்துட்டு நான் கொண்டு வரலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா? அதாவது இந்த அக்கா இப்போ தமிழரசி அக்கா மானாமரை பூரா போய் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. மொத்தம் 12 கிராமங்களில் அந்த அக்காவை அடிக்காத குறையாக விரட்டி விட்டுருக்காங்க. அதில் ஒரு கிளங்காட்டுங்கிற கிராமத்தில் கேஸே ஆயிருக்கு. திமுக நபரை அடித்து வெளியேற்றி விட்டுட்டாங்க. அந்த அடிப்பட்ட நபர் பொதுமக்கள் மேலே போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு அப்போ எவ்வளவு கெடுதல் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. என் வீட்டில் இன்னைக்கு நகராட்சியில் பார்த்தீங்கன்னா மானாமரை நகராட்சியில் இருக்கிற எல்லா தார் ரோடுகள்லையும் குண்டுங்குழியுமா போட்டு வச்சிருக்காங்க. தாரை ஊற்றிட்டு அப்படியே போயிட்டான், அது அப்படியே இருக்கு. திருப்பி அதை மேலே மேவுறது கூட வண்டி அனுப்பல, மேலே சிப்சம் போடுவாங்க, அது போடல. அது பூரா பார்த்தீங்கன்னா புல்லு முளைச்சிருக்கு. தார் ரோட்டில் புல்லு முளைச்சி எங்கேயாவது பார்த்துருக்கோமா? என் தெருவில் என் வீட்டு வாசலில் புல்லு முளைச்சிருக்கு. இதில் என்ன விவசாயம் பண்ணுறதுக்காண்டி குழி தோண்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி இங்கே முக்கியமான விஷயம், போதை கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிற சின்ன பையலுக்கு கையில் பூரா கஞ்சாவை புழங்க விட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை கொண்டு தள்ளியிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம்.
கடைசி 3 வருஷத்துல மட்டும் இருக்கிறதுலே கிரைம் ரேட் அதிகமா இருக்கிற ஒரு மானாமர கிராமமா இதை மாத்தி வச்சிருக்காங்க. இது ஒரு ஆன்மீக கிராமமா இங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்க புறாமே இதை டெரரிஸ்ட் கிராமமா மாத்திட்டாங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால என்னுடைய ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு பொன் பாலகணபதிஜிக்கு தான் நான் போட போறேன். நன்றி. வணக்கம். இந்த தேர்தலில் வந்து எனது வாக்கு வந்து தாமரைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாட்டோட பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை எல்லாமே வந்து மோடிஜியோட ஆட்சியில் நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள்லாம் இன்னைக்கு போரால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த சுவடு வந்து எந்த இதுவும் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசு ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால வந்து எனக்கு தாமரை சின்னம் தான் வாக்களிப்பேன். அவசியம் இந்த தேர்தல் பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் வந்து மானாமர தொகுதியை பொறுத்தளவு பொன் பாலகணபதி அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும்னா கட்டாயம் என்னுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த செயல்பாடு வளைகுடா நாடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல இன்னைக்கு போர் நடந்து அதனால பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாற்றங்களுடைய தன்மை என்னன்னு சொன்னா பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கிடைக்கிற சூழ்நிலையே இல்லை. ஆனா நம்ம நாட்டுல 140 கோடி பேருக்கு மேல இருக்கிற இந்த நாட்டுல அதுக்கான தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கேஸு பெட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால மனப்பூர்வமா அவங்களுக்கு வாழ்த்தி இந்த ஓட்டை தாமரைக்கு செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். எனது வாக்கு தாமரைக்கு, பாலகணபதி அவர்களுக்கு. அதாவது சென்ட்ரல் மத்தியில் பிஜேபி ஆளுது. அந்த பொருளாதாரத்தை இங்கேருந்து நம்ம கொண்டு வந்து நிதிகளை நிறையா செய்வதற்கு முதல் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் இணக்கமான அரசு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம அந்த நிதி நிலைமையை நன்றாக செயல்பட முடியும். ஒன்று. இன்னொன்று, பாலகணபதி என்பவர் இங்கிலீஷ் ஹிந்தி நமது எம்எல்ஏ அவர்கள் இங்கிலீஷ் சிரமத்தார் தெரிஞ்சவர், ஹிந்தி தெரிஞ்சவர், தமிழ் தெரிஞ்ச 3 மொழியும் நேரடியாக சென்று நமது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு சொல்லி எங்கள் தமிழ்நாட்டுக்கு அதுவும் மானாமதுரைக்கு நிதியை திரட்ட அவரால் முடியும். தாமரை சின்னத்திற்கு பொன் பாலகணபதி அவர்களுக்கு. எதுக்காக? எங்களுக்கு வந்து மத்தியிலிருந்து நிதி மாநிலத்துக்கு வாங்கி தருவதற்கும் சரியான முறையில் தமிழ்நாடு அரசு இயங்குவதற்கும் அண்ணன் மானாமர சட்டமன்றத்திற்கு நிதிகளை அதிகமாக பெற்றுத்தருவதற்கும் நம்ம சட்டமன்ற முழுமைக்கும் ரோடு வசதி, தண்ணி வசதி மற்றும் சாலை வசதி அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்காக பொன் பாலகணபதிக்கு தாமரை சின்னத்தில் என் வாக்கு செலுத்தப்படும். திராவிட முன்னேற்ற கழக அரசில் மது, மாது, கொலை, கொள்ளை, சிறு குழந்தைகள் கற்பழிப்பு, முதியோர்கள் கற்பழிப்பு, விலைவாசி உயர்வு மற்றும் பஸ் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தியாகவும் இருக்குது. எங்களுக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்குது. மற்றும் அப்புறம் பெண்கள் வந்து ரோட்டில் நடமாட முடியல. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. கஞ்சா வந்து சின்ன 8வது 10வது படிக்கிற பசங்க கூட கஞ்சாவை கையில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது கேட்டோம்னா உடனே திமுக நகர செயலாளர்னு சொல்கிறாங்க, வார்டு செயலாளர்னு சொல்கிறாங்க, ஒன்றிய செயலாளர்னு சொல்கிறாங்க. வந்து போலீஸ்காரர்களையும் மிரட்டுறாங்க. போலீஸில் போனோம்னாலும் போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போடுறதில்ல. அவங்க டிஎம்கேக்காரை கூப்பிட்டு சொன்னோடனே ரிட்டர்ன் ஆகிடுறாங்க போலீஸ்காரர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. இந்த சட்டமன்றத்தில் வந்து திருப்போணத்தில் வந்து பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து ஒரு 5 போலீஸ் சேர்ந்து அவங்கள கை கட்டி மர்டர் பண்ணிட்டாங்க. எங்கள் வாக்கு இந்த தேர்தலில் இது தாமரைக்கு தான் நாங்கள் இந்த வட்டம் பொதுமக்கள் போட போகிறோம். எதுக்காக தாமரைக்கு போடுறதுக்குன்னா, எடப்பாடி இருக்கையில் விவசாயிகளுக்கு ஏதோ சாதகம் செஞ்சு பஞ்சாயத்து எல்லாம் கொடுத்தாங்க. இந்த 5 வருஷமா அந்த டிஎம்கே ஆட்சியில எந்த இதுவுமே கிடையாது. செஞ்சுரிச்சு பண்ணிட்டு சும்மாவே இருக்கும். மானாவாரியில தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை. எங்க ஊர்ல பஞ்சமா போயிருது. எந்த உதவியுமே இல்லை. குடி தண்ணி கூட எங்க ஊர்ல இல்லை. திமுக ஆட்சியில எந்த இதுவுமே சலுகை கிடையாது. ரொம்ப வன்கொடுமையாக இருக்கு.
அதனால இந்த தடவை வந்து ஏடிஎம்கே சார்பில் பிஜேபி தான் ஓட்டு போடுவோம் தாமரைக்கு. வந்தாலும் பொம்பளைக்கு தான் செய்வாப்புல, ஆம்பளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டாப்புல. கொலை கொண்டு தான் விழுது. அதுதான் அதான் பார்த்தா. தாமரைக்கு. எதுக்காக தாமரைக்கு போடுவீங்க? தாமரை வந்தாக்கா எங்களுக்கு மக்களுக்கு நல்லா உதவி செய்வாப்புல. ஆமா. ஒன்றும் செய்யலாம். எடப்பாடி வரணும். எடப்பாடி வரணும், ஆளுங்கட்சி வரணும். ஆளுங்கட்சியை பிடிக்கணும். இப்போ திமுகவுக்கு மானாமலை விழுகாது, ஓட்டே விழுகாது, சுத்தமாக விழுகாது திமுகவுக்கு. பூரா தாமரைக்கு தான். ஆமாம், தாமரைக்கு தான். தாமரை வரணும். இத்தனை வருஷமா டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்கு. ஆமாம், ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யல, மக்கள் செய்யல. இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கலாம்னு இருக்கேன். பொன் பாலகன் என்ன மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. அவருக்கு எதுக்காக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வந்து இதுவரைய எந்த ஒரு நலத்திட்டமே திமுக சார்பாக வந்து ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே செய்யவே கிடையாது. மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியாகவே இருக்குது. எந்த ஒரு தொழிற்சாலையோ எந்த மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வரவே கிடையாது. இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பகுதியில் தான் போய் வேலை செய்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை வசதிகள் இருந்தால் இளைஞர்கள் வந்து நாங்கள் இவனுக்கிலே வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு முன்னேற்றத்தில், தொழில் முன்னேற்றத்தில் வேலை பார்ப்போம். அந்த ஒரு தொழிற்சாலைகள் இல்லாதனால நாங்கள் போய் திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர், சென்னை இப்படி போய் நாங்கள் போய் பணிபுற மாதிரி இருக்குது. அதனால என்டிஏ கூட்டணிக்கு வந்து வாக்கு செலுத்தினோம்னா ஒரு மேலிடத்தில் பாரதிய ஜனதா இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தொழிற்சாலையோ இல்லை சின்ன சின்ன ஒரு கம்பெனி வர்றதுக்கு பாரதிய அண்ணன் வந்து உதவி செய்வார் அப்படின்ட்டு இளைஞர் மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கையில் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கோம். நமக்கு இந்த தேர்தலில் வாழ்க்கைன்னா பிஜேபி தாமரைக்கு தான். ஆமாம், வேட்பாளர் நிற்கக்கூடிய அவர் பால கணபதி அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். எதுக்காக அவருக்கு போடுவீங்க? காரணம் முன்னாடி இருந்த இப்போ ஆளுங்கட்சி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களுடைய ஆட்சி படுத்தக்கூடிய விதங்களும் அவங்க சொன்னக்கூடிய ஏற்கனவே செய்யக்கூடிய உறுதிமொழிகள்லாம் அது உறுதிமொழி கொடுத்துட்டு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை அவங்கள்ட்ட. இன்னொன்று, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை, அவங்க இன்னும் செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா சொன்னதே செய்யலை இல்லை அப்படிங்கிற காலகட்டம் வரும்போது இப்போ உள்ள தமிழகத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ஊழல், கொலை, குற்றச்சாட்டு, கஞ்சா அப்படிங்கிறதான் இப்போ எங்கள்லாம் எங்கள் கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 11ஆவது 12ஆவது படிக்கிற பசங்க கூட உண்மையிலேயே நான் சொல்கிறேன் கஞ்சாக்கள் உபயோகப்படுத்துகிற நிலைமைக்கு வந்துருச்சு. தாமரை நமது வெற்றி வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்கள். எதுக்காக அவருக்கு போடுறீங்க? அவர் வந்து ஒரு உண்மையிலே வந்து அவரை நம்ம நேருக்கு நேர சந்திக்கும் போது ஒரு எளிமையானவர், பழகக்கூடியவர், பண்பாளர். இன்னைக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமரோட 16 தடவை சந்தித்து அவர் நேரடியாக தொடர்பு உள்ளவர். எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நம்ம மானாமதுரை சட்டமன்றத்துக்கு உடனே செய்யக்கூடிய ஒரு வெற்றி வேட்பாளர். உண்மையிலே வந்து இந்த டிஎம்கே ஆட்சி திராவிடத்தை நினைக்கும் போது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில் நான்லாம் ஒரு 35 வருஷம் பயணிச்சிருக்கேன். பயணித்து இப்போத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரை தொழிச்சு கொஞ்சமாக வெளியேறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு 10 வருஷம் ஆகணும். மறுபடியும் தப்பி தவறி திராவிடம் நினைச்சோம்னா நம்ம வந்து சூசையை காட்டி மோசமான நிலைமையில போயிடுவோம். வாழ்க்கை வந்து பொன் பாலகணபதி தாமரை சின்னத்திற்கு. எதுக்காக தாமரை சின்னத்துக்கு போடுறீங்க? அதாவது நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னால் மானாமதுரைக்கு ஒரு சரியான சட்டமன்ற வேட்பாளர் கிடைச்சிருக்காரு. எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை A to Z வரைக்கும் இந்த பகுதி மக்களுடைய ஒரு நாள் சுற்றுப்பயணத்திலே தேர்ந்துக்கிட்டார். இன்னும் ஊருக்கு கூட்டி போனால் அந்த வசதி செய்து கொடுக்கப்படணும்னாப்புல. இப்போ தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 வருடமாக மணல் குவாரி அடித்த கொள்ளை பத்தலையும் சொல்லி இந்த மருத்துவ கழிவுன்னு சிப்காட்டில் இருக்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, உயிரை போக்குறது. அதுக்கு டிஆர்பி ராசா இவரெல்லாம் சேர்ந்து காசு வாங்கிட்டு தொழிற்சா ஓட்ட விட்டாங்க. பல்வேறு போராட்ட காலத்தில் நாங்கள்லாம் பொதுமக்களை சேர்ந்து பண்ணோம் கிடையாது. இப்போ நீலிக்கண்ணி வெடிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் போய் ஓட்டு கட்டு போக முடியல, முள்ள வச்சு அடைச்சிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், மானாமதுரையில் வந்து டவுன் பஞ்சாயத்தில் அந்த டவுன் சேர்மனை வந்து ஒரு போட்டுக்காப்பில் எங்கள்கிட்ட வந்து அண்ணாத்துக்கு வந்து போன ஒரு ஓடுகாலி. அங்கே போனதில் பார்த்தா நகராட்சி வந்து நகராட்சி ஆகிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த அம்மாவுக்கு அவனுக்கு போட்டியில் சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ தோக்கடிக்கிறதுக்கு அவன் பொதுமக்களே தேவையில்லை, திமுக ஓப்பனை ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கல. இப்போ எனக்கு கிடைக்காத சலுகை திமுக வீட்லேயும் கிடைக்கல. அப்போ யார் செஞ்சது? தமிழரசி. தமிழரசினால வந்து ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுக்கும் ரொம்ப கேவலமா போச்சு. கடந்த ஆண்டுகளில் டிஎம்கே தான் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தொகுதியை பற்றி கேட்க தமிழ்நாட்டை பற்றி சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் போன வட்டம்
அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள்கிட்ட பிரிந்து போய்விட்டார்கள். அந்த ஓட்டு வங்கி சிதறிய காரணத்தினால வந்து விட்டார்கள். இப்போ அதோட போன வட்டம் தனியாகவே வந்து நிறுத்தல 75 சீட்டு 60 சீட்டு பிடிச்சான். எங்கள்ட்ட இருந்த ஒரு துரோகி ஓபிஎஸ் வந்து அவர் தொகுதியை விட்டு எங்கேயுமே ஓட்டு கேட்டு போகல. 214 தொகுதியும் எடப்பாடியை சுத்தினாரு. அந்த மாதிரி அவர் நினைச்சு உழைப்பு இருந்தோன்னா அன்னைக்கு சட்டமன்றத்தை பிடிச்சிருப்போம். அதே அதோட வீணா போனது. இந்த தேர்தலில் எங்கள் வாக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து பாஜகவுக்கு போட போகிறோம். வேட்பாளர் வந்து கொஞ்சம் நல்ல மனிதராக இருக்கார். பேர் பாலகணபதினு சொன்னாங்க. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே ஓட்டு கேட்டு எல்லா கிராமங்களையும் நல்லா சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. நல்ல விதமாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என் ஓட்டு வந்து அவருக்கு தான் போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஏற்கனவே இருந்த இங்கே மானாமதுரை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வந்து தமிழரசின்னு ஒரு அம்மா தான் இருந்தாங்க. அவங்களால எந்த ஒரு வளர்ச்சி திட்ட பணியும் இந்த மானாமதுரை தொகுதிக்கு கிடைச்சதா தெரியல. எல்லா பக்கத்துமே வந்து கொலைகள், குற்றங்கள், பாலியல் வன்முறை, அப்புறம் வந்துட்டு லாக்அப் டெத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மானாமதுரை தொகுதியில் வந்து நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான எந்த ஒரு ரியாக்ஷனுமே அந்த அம்மாட்ட இருந்து இல்லை. இப்போ பரவலாகவே உங்களுக்கே தெரியும், டிஎம்கேனா ஒரு திருட்டு திராவிட கும்பல் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. டிஎம்கேனாவே திருடு தான், ஊழல் தான், லஞ்சம் தான், இந்த மாதிரி தான் வந்து மக்கள் இடத்துல பரவி கிடக்கு. அதனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மானாமதுரை தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4 திருப்பவனம், அதுக்கப்புறம் மானாமதுரை, அதுக்கப்புறம் இளையாங்குடி 3 ஒன்றியங்கள் இருக்கு. இதுல மானாமதுரை நகரில் இதுல வந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருட்டு மாடல் திராவிட அரசு வந்து இது வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சதுல வந்து தண்ணி பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. இந்த குடிதண்ணீர் கூட கொடுக்க முடியாத மானாமதுரை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு வந்து மக்கள் கேட்குறாங்க. இது வரைக்கும் ஒழுங்கா ஒரு வீதியில கூட ஓட்டு கேட்டு கூட போகலை. ஏன்னா போற இடம் பூரா அந்த அம்மா வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு விரட்டி விடுறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம். இந்த முறை என்னுடைய வாக்கு கடந்த 2021 பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி மக்களுக்கு புறம்பான ஒரு சில முக்கியமானதுகளை வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டையில் சம்மந்தம் இல்லாமல் மக்களுக்கு விளைவு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை கொண்டாந்து செஞ்சதுனால மக்கள் ஃபுல்லாக எதிர்ப்பில் நீ வரக்கூடிய இந்த 2026 எங்களுடைய வாக்கு அண்ணன் பொன் வி பாலகணபதி அவர்களுக்கு எங்களுடைய ஓட்டை இந்த முறை கண்டிப்பாக செலுத்தி மத்திய அரசிடமிருந்து அவர் வந்து அண்ணன் எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய நிதிகளை முழுவதும் அதிகமான முறையில் கேட்டு பெற்று உங்களுக்கு நான் என்ன இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுகள்லையும் வெளியூர்களையும் வேலை பார்க்குறாங்க. அவங்கள வந்து உள்ளூர்லேயே வேலைக்கு ஏற்படுற மாதிரி நான் கண்டிப்பாக இந்த சிப்காட் பகுதியை ஐடி பூங்காவை நான் செயல்படுத்தி மக்களை வந்து செழிப்பான முறையில் இந்த பகுதியை நான் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு தொழில் ஃபேக்டரி நிறைந்த ஏரியாவை நான் மாற்றி தரேன்னு அண்ணன் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதனால எங்களுடைய ஓட்டு அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களுக்கு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஆண்டுகளா டிஎம்கே தான் ஆட்சியில் டிஎம்கே வந்து ஒரு விளம்பரத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு அங்கங்கே நடக்கக்கூடிய, அதாவது வாயில நாக்கில் பேசுறதுக்கே கூச்சமாக இருக்குது. இந்த பாலியல் இதெல்லாம் பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு மனசளவில் எனக்கெல்லாம் ஒரு வேதனையாக இருக்குது. அதே மாதிரி முன்பு ஒரு காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு பொம்பளை பிள்ளையத்தையும் நம்ம வீட்டில் பார்த்து போமான்னு சொல்லுவோம். எங்கேயாவது போனால் வந்தா ஏப்பா பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி. இப்போ பசங்களை நம்ம அனுப்புறதுக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய அந்த மது போதை அதை சார்ந்த எதையுமே அவங்க தடுக்க தவறிய அரசாக இந்த திமுக அரசு எந்த ஒரு இதையுமே தடுக்காம விட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த முறை என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் செலுத்தலாம்னு இருக்கோம். பிஜேபியுடைய வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்களுக்கு தான் வாக்களிக்கிறது. நான் மட்டும் இல்லை, இந்த ஏரியா மக்கள் முதற்கொண்டு கூட தயாராக இருக்கிறார்கள். இதுவரை திமுக வந்து 5 வருட காலமாக ஆண்டு கொண்டு விட்டார்கள். இங்களுக்கு தமிழரசி ரவிக்குமார் வந்து எம்எல்ஏவாக இருந்தார்கள். அவர்கள் வந்ததிலிருந்து இந்த ஏரியாவுடைய கனிம வளங்களை சுரண்டி சூறையாடப்பட்டு பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிவிட்டார்கள். ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை, வருங்கால சங்கதிகளுக்கு தண்ணி பற்றாக்குறை, இதுக்கெல்லாம் இப்போவே இவங்க மூலியமாக வந்து உருவாக்குறாங்க. கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இதை வந்து தடுத்து நிறுத்தணும். இதுக்காண்டியது பொன் பாலகணபதி அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும்ன்றது நம்புகிறோம். அடுத்த வருஷமா டிஎம்கேவோட ஆட்சி சொல்லணுன்றது இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து 3 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. கற்பழிப்பு, கொள்ளை,
எல்லா விஷயமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து தனியாக நடமாட முடியல. சுதந்திரம் வாங்கி பல ஆண்டுகள் ஆகி இந்த திமுகலேருந்து பெண்கள் இன்னும் சுதந்திரமே வாங்க முடியல. பெண்கள் வந்து திமுகவுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து எதை நினச்சி அவங்களாம் வந்து இன்னும் திமுகவுக்கு வந்து திமுக கட்சியில் இருக்கிறாங்க. திமுக எதுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க இன்னும் தொடர்ந்தாங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அதல பாதாளத்துக்கு ஆயிரும். இதுக்கு வந்து மாற்று வழி கண்டிப்பாக வந்து இந்த 2026 வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக வேண்டும்.